கீழடி அகழாய்வு நடந்துச்சா? அதில் தமிழ் மொழியும் தமிழுடைய கலாச்சாரமும் எவ்வளோ தொன்மையானது அப்படிங்கிற தகவல்கள் சிறப்பான விஷயங்கள்லாம் கிடச்சிது. யார் பண்ணது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணாங்க. இப்போ அதில் ஒரு சிக்கல். அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்கிறார் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர், ஒரு எம்பி. யார் அவர், என்ன சொல்கிறாரு, என்ன சிக்கல் வந்திருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருவோம் வாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இப்போ அவர் மதுரையில் ஒரு ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் முக்கியமான பல விஷயங்கள் பேசியிருக்கார். ஒன்றிய அரசு தொடர்பாக பல சிக்கல்கள் இருக்குது, அவங்க அறிவிப்பு கொடுத்ததில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதில் முக்கியமான பிரச்சனை, நம்ம கவனிக்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி அகழாய்வு. இதில் நம்மளுடைய வரலாறு, எங்கேருந்து தமிழர்களுடைய வரலாறு கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. இந்த தகவலை நம்ம ஆள் இங்கேருந்து அறிக்கையாக அங்கே சமர்ப்பிக்கிறாங்க. ஒன்றிய அரசு தான் இந்த அகழாய்வை பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் அங்கே போனதுக்கப்புறமா அதில் திருத்தம் வேண்டும், இதில் டேட்டாஸ் கரெக்டாக இல்லைன்ற மாதிரி பல ஆய்வாளர்கள்லாம் அங்கே முறையிட அந்த திருத்தத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசும் கேட்டிருக்காங்க. இதை நான் இல்லைங்க, நாங்கள் ஏன் மாற்றணும், நாங்கள் ரெக்கார்ட்ஸ் படி தான் ரிசர்ச் பண்ணதில் கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் படி தான் அந்த டேட்டாவெல்லாம் கொடுத்துருக்கோம், அது கரெக்டாக தான் இருக்குது, அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்காரு. ஆரம்பத்தில் இதுதான் பஞ்சாயத்து, சரியா? இதுக்கப்புறம் டீட்டெயிலாக உள்ள போவோம். முதல்ல இது தொடர்பாக சு வெங்கடேசன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. கீழடி அகழாய்வு குறித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய அறிக்கையை திருப்பி எழுத வேண்டும், திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்வி தொடர்பாக நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு கடந்த 27 29ஆம் தேதி வரை கூடியது. அதை ஒட்டி வந்த பிரச்சனைக்கு நேற்றைக்கு இந்திய அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் திருத்தி கேட்பது என்பது எங்களது நிர்வாக நடைமுறை, எனவே இதை நீங்க பெரிதுபடுத்தாதீங்க என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் முதல்ல கலாச்சாரத்துறை அமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு அகழாய்வை நடத்தியவர் அந்த அகழாய்வில் கிடைத்த சான்றுகளிலிருந்து ஒரு உண்மையை, ஒரு முடிவுக்கு அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார். நீங்கள் அதை திருத்த வேண்டும் என்று பல அறிஞர்கள் பலர் சொல்லுவதால் திருத்த சொன்ன பொழுது அவர் எனக்கு கிடைத்த சான்றிலிருந்து இந்த உண்மைக்கு நான் வருகிறேன், இந்த உண்மையை திருத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகும் நீங்கள் திருத்தம் கேட்பது எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது. எனவே உண்மையை, அறிவியல் உண்மையை அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய செய்கிற செயலை வன்மையாக கண்டிக்கிறோம்.